நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நட்சத்திர நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஏஎம்எஸ் பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் திரு KG பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் கல்வி பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் முனைவர் KG பார்த்திபன், தற்பொழுது ஏஎம்எஸ் பொறியியல் கல்லூரியில் முதல்வராக செயல்பட்டு வருகின்றேன். நான் ஆரம்பகால கல்வியானது எனது சொந்த ஊரில் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் பொள்ளாச்சியில் செயல்பட்டு வருகின்ற மத்திய மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தேன். அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது என்னுடைய மதிப்பெண்ணானது குறைவான மதிப்பெண். என்னுடைய பெற்றோர்களுடைய கனவு ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்ற எண்ணம். ஏன்னா எனது தந்தையார் ஒரு தலைமை ஆசிரியர், ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவர் நான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கூலில் என்னை சேர்த்திருந்தாங்க. அது மிகவும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல். அந்த காலகட்டத்தில் 94, 98 பார்த்திங்கன்னா மிகவும் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல். ஒவ்வொரு ஆசிரியருமே கடினமான, அதாவது சொல்லக்கூடிய வார்த்தைகள் படி பார்த்திங்கன்னா, உளிப்படாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லைங்கிற வரிக்கேற்ப அங்கே ஒவ்வொரு மாணவர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர கேர் எடுத்து மார்க் வாங்க வைப்பாங்க. அப்படியேப்பட்ட அந்த பள்ளியில் நான் சரியான மதிப்பெண் பெற முடியவில்லை. அப்போ என்னுடைய தகப்பனார் பார்த்திங்கன்னா, நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ அந்த கால சூழ்நிலையில் நானாகவே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை போய் அணுகி அங்கே நான் ஈசி துறையை தேர்ந்தெடுத்தேன். எல்லாருமே டைரக்ட் செகண்ட் இயர் சேர சொல்லி எனக்கு அறிவுறுத்தினாங்க. நான் அப்போ டைரக்ட் செகண்ட் இயர் சேராமல் முதலாம் ஆண்டே சேர்ந்து முறையாக பயின்று வந்தேன். அப்போ எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியைகள் விஜய் சித்ரா மேடம், வெங்கடேஸ்வரி மேடம், கஸ்தூரி மேடம் 3 பேரும் பார்த்திங்கன்னா எனக்கு போதுமான அறிவுரைகளை எல்லாம் வழங்கி நான் அந்த ஈசி துறையில் கல்லூரினுடைய முதல் மாணவனாக தேர்வு பெற்று ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு அந்த கல்லூரியில் வந்தேன். MP நாச்சிமுத்து, M ஜெகநாதன் பாலிடெக்னிக் கல்லூரியில். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழக அரசனுடைய போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் மின்சார வாரியத்திலேயே ட்ரைனிங் எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் படித்தது ECE. அதில் 10 விழுக்காடு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ECE மாணவரில். மீதி 90 விழுக்காடு EEE மாணவரில் தேர்ந்தெடுப்பாங்க. 10 விழுக்காடில் அதில் நானும் ஒருவனாக ஈரோடு மாவட்டத்தில் தேர்வு பெற்று கோபியில் செயல்பட்டு வருகின்ற அந்த மின்சார வாரியத்தில் நான் ஒவ்வொரு பகுதியாக, அதை ONMனு சொல்லக்கூடிய அந்த இதில் ஒரு 3 மாதம், MRTயில் ஒரு 3 மாதம், சப்ஸ்டேஷனில் ஒரு 3 மாதம், அப்படி ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 3 மந்த்ஸு 12 மந்த்து முடிக்கல. அங்கே இருந்த KC மாரப்பன் அப்படிங்கிற செயற்பொறியாளர் அவர் நீ ஏன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது, அதுக்கு உனக்கு எல்லா சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு IRTT இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரி ஈரோடு அங்கே எனக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கி லேட்ரல் என்ட்ரிக்கு அப்ளிகேஷன்லாம் பண்ணி கொடுத்தது பொறியாளர் KC மாரப்பன் ஐயா அவர்கள். அவருடைய வழிகாட்டுதல் படி நான் அப்போ எங்கள் அப்பா என் மேலே கொஞ்சம் பிலீவ் ஆகிட்டார். என்னதான் ஆசிரியர் அப்படிங்கிறனால அந்த கடினமாக தான் இருந்தார் என்னுடைய தந்தையார். பட் இதில் மார்க் வாங்கினதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அந்த கோபத்திலிருந்து விடுபட்டு என்னை பொறியியல் படிப்பதற்கு அனுமதி வழங்கினாங்க. பொறியியல் படிப்புமே எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லாமல் அப்போ இருந்த சூழலில் மிக குறைவான கட்டணத்தில் நான் பொறியியல் படிப்பு VLB ஜானகியம்மாள் பொறியியல் கல்லூரியில் படித்தேன். எந்த விதமான அரியரும் இல்லை. அப்போ நடந்த வளாகத் தேர்வில் பார்த்திங்கன்னா ரெஜிமோன் சார், அவர் தான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், நிறைய வளாகத் தேர்வுக்கு அழைச்சிட்டு போனாங்க மாணவர்கள் எல்லாம். அப்போல்லாம் அந்த வளாகத் தேர்வு நான் அட்டன் பண்ணலை. எனக்குள்ள ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, நம்மளால் இதில் கரெக்டாக வின் பண்ணிட முடியுமா, ஆங்கிலம் பேச்சாற்றெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சூழல் இருந்துச்சு. ரெண்டாவது, நம்ம தந்தை போல் ஒரு ஆசிரியராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. நம்ம டீச்சிங் ஜாப் மற்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனது தந்தையார், எனது தங்கை, எனது சித்தப்பா, என்னுடைய அத்தை, மற்ற உறவினர்கள் அதிக அளவில் ஆசிரியர் பணியில் இருந்தாங்க. ஸோ இந்த ஆசிரியர் பணியவே தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டு என்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நான் சொன்னேன். அவர் அங்கே இருக்கக்கூடிய VLB பாலிடெக்னிக் கல்லூரியிலேயே எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ அந்த கல்லூரியிலேயே நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த MP நாச்சிமுத்து, M ஜெகநாதன் பாலிடெக்னிக் கல்லூரியே பொறியியல் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. அப்போ அந்த கல்லூரிக்கு நான் விண்ணப்பம் செய்திருந்தேன். விண்ணப்பம் செய்து அதில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கல்லூரினுடைய
முதல் ஆசிரியராக, அந்த பொறியியல் கல்லூரியினுடைய முதல் ஆசிரியராக ஈசி துறையில் சேர்ந்தேன். நான் படித்த கல்லூரிலேயே ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ என்னுடைய கல்லூரினுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய ஐயா ஜே சுத்தானந்தன் அவர்கள் அனைத்துமே வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. அங்கே இருந்த டீச்சர்ஸ்கிட்ட இந்த NAC, NBA, AICT, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அப்ரூவல் ப்ராசஸ், டோட் ப்ராசஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதற்கு எனக்கு வழிகாட்டுதலாக இருந்தது அப்போ அங்கே செயல்பட்ட கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் ஜே குமார், டாக்டர் முத்து, டாக்டர் ஜெகதீசன், டாக்டர் சி மனோகரன், டாக்டர் சி கார்த்திகேயன், இது போன்ற பேராசிரியர்கள் அப்போ கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வைஸ் பண்ணி என்னை வந்து செதுக்குனாங்க. அதை இன்ட்ரெஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்டேன். அப்போது ஒவ்வொரு வாய்ப்புகளாக எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த கல்லூரி தாளாளர் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரியாக கொடுத்தாங்க, விடுதி காப்பாளராக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஈசியினுடைய துறை தலைவராக கொடுத்தாங்க. தாளாளருக்கு பின்னாடி வந்த தாளாளனுடைய மனைவி வசந்தா சுத்தானந்தன் அவர்கள் எனக்கு துணை முதல்வர் பொறுப்பும் கொடுத்தாங்க. அப்போ துணை முதல்வராக இருக்கையில் நான் வந்து பிஹெச்டியும் ரெஜிஸ்டர் பண்ணேன். பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணையில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அனைவருக்குமே நெடுநாள் வாழ வேண்டிய ஒரு ஆசைகள் இருக்குது. ஏன் நம்ம வந்து பயோமெடிக்கலில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயோமெடிக்கலில் மீண்டும் என்னுடைய பாலிடெக்னிக் ஆசிரியை மரியாதைக்குரிய முனைவர் விஜய் சித்ரா மேடம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படியில் நான் பயோமெடிக்கல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி பிஹெச்டி முனைவர் பட்டமும் பெற்றேன். முனைவர் பட்டம் பெற்ற பிறகு அந்த படித்த கல்லூரிக்கு முதல்வராகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றது. ஸோ எம்பி நாச்சிமுத்து ஜெகநாதன் பொறியியல் கல்லூரியில் 21 ஆண்டு காலமாக மாணவர்களிருந்து ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக வரப்பெற்றேன். அதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசி மற்றும் எனக்கு சக ஆசிரியர்கள், அங்கே வேலை செய்த முதல்வர்கள் அவர்களுடைய வழிகாட்டலின்படி அந்த பொறுப்புக்கு வந்தேன். அதன் பிறகு நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு கிராமப்புற பகுதியில் இருந்த பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி விட்டோம். இதனை தொடர்ந்து மேலே அடுத்த சிட்டி லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தானிஸ் அகமது தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வராக 2017ஆம் ஆண்டு பொறுப்பேற்று 2025ஆம் ஆண்டு வரை 8 ஆண்டு காலமாக தானிஸ் அகமது தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வர்கள் பணியாற்றினேன். அதற்கு பிறகு இப்போ சென்னை மெட்ரோ சிட்டியில் வந்து எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஆலி முகமது சாலிக் பொறியியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிட்டுருக்கேன். இதற்கு காரணம், இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் முதல் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அப்பா அம்மா. ரெண்டாவது எனக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து முனைவர் பட்டம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் என்னுடைய மாணவர்கள். ஏன்னா நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை திறம்பட செயல்படுத்துறதுக்கான செயல் வீரர்களாக மாணவர்கள் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தருணங்களுமே நான் பணியாற்றிய அனைத்து கல்லூரிலுமே, நான் இது வரைக்கும் ஒரு 3 கல்லூரியில் மட்டும்தான் பணியாற்றியிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒத்துழைப்பு தான் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ரொம்ப அழகாக உங்களோட பாலிடெக்னிக்கில் ஆரம்பித்த பயணத்தை இப்போ வந்து ஒரு கல்லூரியின் முதல்வராக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி. ஓகே, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், இப்போ வந்து இசிஇ, ட்ரிபிள்இ, பயோமெடிக்கல்னால் இப்போ பல துறைகளில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு சார்? இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான். ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலேருந்தே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ, தொலைக்காட்சி இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த காலம். இன்றைக்கி இதெல்லாமே மறைஞ்சு ஒரு அனைத்துமே வந்து மொபைல் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக இதனுடைய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து 94லேயே வந்து பாலிடெக்னிக் வந்து ஈசியை தேர்ந்தெடுத்தேன். ஈசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தது மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்து கணிப்பொறிக்கான அடிப்படை ஆதாரமாக இருந்துச்சு. ஒரு கணிப்பொறி வடிவமைப்பதற்கு அதனுடைய ஹார்ட்டாக இருந்தது வந்து மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர். அதில் என்னுடைய பயணங்கள் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை, அட்ரினோ ப்ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். அப்போ வந்து வளர்ச்சி பெற்ற தருணம். பாலிடெக்னிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் இந்த சிக்னல் சப்ரஸிங் அந்த மெத்தடாலஜிஸை வந்து கொண்டு வந்தோம். அப்போ அதுக்கு வழிகாட்டுதலாக இருந்தது டாக்டர் எஸ் விஜய் சித்ரா மேடம். அதுக்கு பின்பு பிஇலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ப்ராஜெக்டைவே வந்து கண்டினியூ பண்ணோம். அந்த மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர், டிஎஸ்பி அது வந்து டாக்டர் கேவி அனுசுயா அப்படிங்கிற மேடம் வந்து நிறைய எங்களுக்கு வந்து இன்புட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அதிலிருந்து தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த டால்பி 5.1 7.1 எப்படி வந்து சிக்னலை வந்து செப்பரேட் பண்ணி ட்விட்டருக்கு தனியாக கிராஸ் ஓவர் இல்லாமல்லாம் பண்ணி கொடுக்குது, பேஸ் சிக்னல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, இதெல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. அதனுடைய தாக்கத்தின் விளைவாக ஓகே எலக்ட்ரானிக்ஸில் கம்யூனிகேஷன் வந்து நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம். இது போதாது, இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து அதிக வாழ்நாளுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயோமெடிக்கல் ரிலேட்டடாக பயோசிக்னல் ரிலேட்டடாக நான் தரவுகளை வந்து சேகரித்து படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் கேள்விப்பட்டது கோயம்புத்தூர் பகுதியில் இந்த வாளையார் பகுதியில் அடிக்கடி வந்து யானைகள் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தில் அடிபட்டு இறந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் எங்கிட்ட பயின்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த எலிஃபண்ட் இந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்டை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த எலிஃபண்ட் ட்ராக்கிங் அலாரம் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு வந்து கொஞ்சம் VLSI டெக்னாலஜியும் இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் டெக்னாலஜியும் வச்சு ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணி எல்காட் நிறுவனத்துக்கு நாங்கள் சப்மிட் பண்ணோம். அந்த தருணத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐயா, அவர் வந்து பார்த்திங்கன்னா IRTTயில் EC துறை படித்தவர். அப்போ ஈரோடு மாவட்ட கலெக்டராக இருந்தார். இப்போ எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தார். அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த எல்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸு நாங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து ATM கார்டு மாதிரி செயல்படுத்தலான் இருக்கோம், இதற்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நாங்கள் அந்த ATM பேஸ்டு ரேஷன் கார்டை வந்து வடிவமைச்சோம். நானும் மற்றும் செந்தில் முருகன், ராஜேஷ், பழனிக்குமார் அப்படிங்கிற மாணவர், மகேஸ்வரன்கிற மாணவர்லாம் சேர்ந்து ஒரு ATM பேஸ்டு ரேஷன் கார்டை வந்து பண்ணணும். அது வந்து தினத்தந்தி நாளிதழில் இளைஞர் மலரில் முதல் பக்க அட்டையிலேயே பிரசுரமாச்சு. அதற்கு காரணம் உதயச்சந்திரன், இப்போ இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர். அந்த ப்ராஜெக்டை எல்காட் நிறுவனத்துக்கு கொடுத்தோம். இப்போ நம்ம மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வருகின்ற இந்த ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அவருடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய பங்களிப்பு ஒரு 10% என்பது அண்ணா வானொலி நிலையத்தாருக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதற்கு காரணம் மாணவர்கள் தான், முழுக்க மாணவர்களுடைய பங்களிப்பு, ராஜேஷ், செந்தில் முருகன் போன்ற மாணவர்களுடைய பங்களிப்பு தான். இதெல்லாமே தயாரிச்சிட்ருக்கையில் தான் நாங்கள் கொஞ்சம் பயோமெடிக்கலுக்கு போனோம். நீங்கள் கேட்டீங்க இந்த EEE பயோமெடிக்கல். இப்போ EEEயில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல் கூரையில் தான் நம்ம வந்து சோலார் தகடுகள் வச்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஹவுஸே பில்ட் பண்ணோம். ஜன்னல், கதவு, இது அனைத்து பகுதியிலுமே இப்போ கூட வந்து இந்திய அரசாங்கம் வாரணாசியினுடைய இரும்பு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் தகடுகள் வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் சோலார் வீடே உற்பத்தி பண்ணோம். மேலில் மட்டும் கூரையில் தகடுகள் இல்லாமல் சுற்றுல இருக்கக்கூடிய ஜன்னல்லையும் வந்து சோலார்கள் வச்சு ஒரு 5 வாட்ஸ் வந்து தயாரித்து அதை வந்து பயன்படுத்தணும். அது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா MP நாச்சிமுத்து ஜவஹர்லால் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் வந்து அதை செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களாகவே அந்த மின்சாரத்தை வந்து உற்பத்தி பயன்படுத்துகிறாங்க. இது EEEக்கான வளர்ச்சி. அடுத்து பயோமெடிக்கலில் வந்து நிறைய இருந்துச்சு. இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே வந்து ஒரு பேஷண்ட் அணுகக்கூடிய முறை சற்று தொலைவாக இருந்து தான் பார்க்குறாங்க. முன்னெல்லாம் நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்த காலமெல்லாம் மாறி போயிடுச்சு. நிறைய அந்த கன்னெல்லாம் வர ஆரம்பித்தது. இதில் நம்ம ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்ட்டு HIV நோயாளிகள் வந்து அவங்களுடைய பிளட் அணுக்கள் மாதிரியை சேகரிப்பதற்கு நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடாமையே நான் இன்வாசிவ் பிரின்சிபலில் பிளட்டை வந்து எப்படி வந்து அந்த HIV இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு செலஃபோன் டேப் மாதிரியாக அட்கசிவ் மெட்டீரியலில் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா முகிலா ராணி, தஸ்லீம், நிசாத் அப்ரோசா இந்த மாணவிகள் வச்சு இந்த ப்ராஜெக்டை செஞ்சோம். ஏன்னா மாணவர் இல்லாமல் பார்த்திபன் கிடையாது. அவங்க முறையில் அதை வந்து செயல்படுத்தணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ எப்படி நம்ம வந்து சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, கம்ப்யூட்டர், இதற்கு அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஏன்னா எல்லாருமே வந்து உடை போடணும். அடுத்து பயோடெக், ஃபுட் டெக்னாலஜி. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வியாபித்து இருக்கக்கூடிய அதிக அளவு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடியது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறை. டாக்டர்ஸ்க்கு அதிக அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பயோமெடிக்கல் துறை. அதனால தான் இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், 25 வருஷங்களுக்கும் மேலே டீச்சிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு நல்ல ஆசிரியருக்கு தேவையான முக்கியமான குணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொறுமை.
ஏன்னா இப்போ முன்னே இருந்த கால சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற ஜென்னி ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு மாணவர்களுமே வகுப்பறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூகுள் ChatGPTயை பார்த்து தரவுகளை தெரிஞ்சிட்டு வர்றாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே வரணும். அது வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே இப்போ இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்க வந்து மாணவர்களை விட அதிக கற்றல் திறன் மேம்படுத்திக்கணும். கற்றுக்கொள்பவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர். ஆகவே அவங்க வந்து தரவுகளை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு வந்தால் தான் கிளாஸஸ் வந்து அட்டென்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான். ரெண்டாவது வந்து மாணவர்கள் வந்து சப்ஜெக்டை நேசிக்கணும், லவ் த சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த வகுப்பறை வந்து சுலபமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். 40 நிமிடம் அல்லது 50 நிமிடம் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பாடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மேலே அவங்களுக்கு அந்த நாட்டத்தை வந்து ஒரு ஆசிரியர் உண்டு பண்ணணும். அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்குது. ஒரு யூனிட்னு எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கும். 10 டாபிக்ஸ்க்கும் இன்றைக்கி தொழில்துறையில் இந்த டாபிக்ஸ் எங்கே பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதே சும்மா சாக்கன் டாக்கா மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்ச அனிமேஷன், யூடியூப் வீடியோக்கள் இதெல்லாமே தரவுகள் வந்து கொடுக்க மாணவர்கள் வந்து அந்த கற்றுணர்வு திறன் வந்து மேம்படுத்துவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று பொறுமை, ரெண்டாவது டெய்லி அப்டேஷன்ஸு. நான் மாணவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டோசேஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துட்ருக்குறோம். கான்செப்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தலைப்பில் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறோம். பட் சனிக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவங்கள கொஞ்சம் லிபரலாக ஃப்ரீயாக விட்டுரும். இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். சூப்பர் சார். சார், நீங்கள் ஒரு பிரின்சிபலாகவும் இருக்கீங்க, அகடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கீங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதில் வர கான்சிக்வன்சஸ்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேம்மா. நான் இன்றைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஏன்னா நான் இதை பிடித்து வந்த ஒரு தொழில். மற்றவங்க ஒரு சிலர் வந்து ஜாப் கிடைக்காம இந்த இதுக்கு வந்திருக்கலாம். நம்ம வந்து பேஷனேட்டடாக இதில் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படணும். இப்போ என்னுடைய மானசீக குருவாக ஐயா அப்துல் கலாம் அவர்களை தான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் கம்பல்சரி எடுக்கிறேன். இது ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்ஸை எடுக்க இப்போ வரக்கூடிய செமஸ்டருக்கு கூட மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நான் காலையில் ஒரு 5-5:30 மணி அளவுலேயே வந்து எங்கிட்ட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து இன்றைக்கி என்னென்னலாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களை பெரும்பாலும் நான் வந்து தொந்தரவு பண்ணுறது கிடையாது. என் கூட பணியாற்றக்கூடிய சக பேராசிரியர் பெருமக்களை வந்து எந்த விதத்துலையும் நான் தொந்தரவு பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு இந்த ஒரு அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்னிங் ஒரு 5-5:30க்கு நான் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது ஈவினிங் ஒரு 3:30-4 o'clock வந்து ரிவ்யூ பண்ணுறோம். என்னென்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. எதெல்லாம் முடிச்சிட்டாங்களோ அதை வாங்கி வச்சுட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ட பின்னாடி 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அதை ரிவ்யூ பண்ணுவோம். சில பேர் வந்து சின்ன தவறுகள் செய்திருப்பாங்க அல்லது சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை வந்து நம்ம பெருசுப்படுத்துறதில்ல. அவங்கள கூப்பிட்டு இந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபோன் மூலிமா சொல்லுவோம் அல்லது நெக்ஸ்ட் டே அவங்ககிட்ட கேட்டு அதை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு அகடமிக் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து பெரிய அளவில் தொய்வுகள் ஏற்பட்டது கிடையாது. ஒன்று நிர்வாகம், ரெண்டாவது சக ஊழியர்கள், அகடமிக்கில் ஸ்டூடெண்ட்ஸினுடைய கோஆப்ரேஷன்ஸு. பட் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் இது வரைக்கும் எந்த தொய்வுகள் இல்லை. சில தருணங்களில் நம்மளை அறியாமல் கோபங்கள் வந்துடும். அது அந்த டைமில் மட்டும் தண்ணீர் கொஞ்சம் பருகிட்டு அந்த கோபத்தை குறைச்சி கொண்டு இருக்கிறோம். சார், NAAC அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், IQAC இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கல்லூரியினுடைய அங்கீகாரத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் AICTE வந்து அங்கீகாரம் வழங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு தான் இந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ் போனாங்க. அந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா NBAன்னு கொண்டு வந்தாங்க. இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், AICTEனுடைய அடுத்த ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து UGCனுடைய அடுத்த அமைப்பு NAAC. இந்த NAACோ NBA இருக்கும் பட்சத்தில் ஒரு கல்லூரியினுடைய தரம் உயர்ந்து இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கிரிட்டீரியா. இதில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது வந்து 3. ஒன்று டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்,
ஒரு ஆசிரியர் அந்த மாணவருக்கு எந்த மாதிரி கல்விகள் வந்து போதிக்கிறாங்க, அதில் அவருடைய எவாலுவேஷன் அவுட்கம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதாவது நம்ம பாடம் நடத்துகிறோம், பாடத்தை கற்றுணர்ந்து மாணவர்கள் எப்படி தேர்வு எழுதி அதில் மதிப்பெண்கள் வாங்குகிறாங்க, அந்த மதிப்பெண் வாயிலாக அவங்க பிளேஸ்மெண்ட் போகிறாங்களா அல்லது என்டர்ப்ரனர் ஆகிறாங்களா, இப்போ இருக்கக்கூடியது ஸ்டார்ட் அப் போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒவ்வொரு டிவிஷனாக வச்சுட்டு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ஸை மெயினாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு ஆசிரியர் அவருடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸு, பேட்டன்ட், புக் சாப்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஸ்டார்ட் அப்லேயே மாணவர்களோடு இணைந்து ஆசிரியர்களும் ஒன் ஆஃப் த டைரக்டராகவோ மென்டாராக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் வந்து இப்போ கொடுக்குறாங்க. அரசும் வந்து இதுக்கான சீட் மணியெல்லாம் கொடுக்குறாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, நிறைய அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதற்கு வந்து NAAC NBA வந்து மிக மிக அத்தியாவசியம். இப்போ இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்குமே இந்த NAAC NBAனுடைய செயல்முறை வடிவங்களையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இப்போ வந்து NIRF ரேங்கிங், ஸ்டேட் ரேங்கிங் எல்லாமே வந்துடுச்சு. அப்போது ஒரு கல்வி நிறுவனம் சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக கட்டமைப்பு வசதிகளுடன் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோடைய இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னா அதற்கு NAAC NBA NIRF அங்கீகாரம் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதையும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கற்றுணர வேண்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்க்கு வந்து இந்த NAAC NBA வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்தோம், படித்தோம், போனோங்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு மாணவரும் இண்டஸ்ட்ரி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றி கற்றுணர வேணும். காலேஜ் டு கார்ப்பரேட். ஸோ அங்கே ஒரு காலேஜிலேருந்து ஒரு கார்ப்பரேட்டு போனால் மட்டும்தான் அங்கே நடக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, எப்படி வந்து பஞ்சிங் பண்ணுறாங்க, பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் என்ன மாதிரி டிசிப்ளின். இப்போ காலேஜுக்கு வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வர்றோம் போகிறோம் அப்படி இல்லை. இன்றைக்கி நிறுவனத்தில் பணியாற்றும் போது அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு கஸ்டமர்ஸை எப்படி அணுகுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம நேரடியாக ஒரு நிறுவனத்தில் போய் இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஒரு பார்ட். அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நான் முதல்வன் போன்ற வகைகளாக இவங்க மாணவர்கள் வந்து செயல்முறை வடிவமைச்சு அதை ப்ரெசன்டேஷனுக்கு கொண்டு போகையில் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்க்கு வந்து NAAC NBA மிக உதவிகரமாக இருக்குமா. நன்றி சார், ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க சார். NPTEL ஸ்வயம் லோக்கல் சாப்டர் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதன் மூலியமாக கிடைக்கிற பெரிய பயன் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? இப்போ NPTEL ஸ்வயம் MOOC இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பொதுவாக பேராசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ போதுமான விழிப்புணர்வு இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லூரியும் தன்னாட்சி அங்கீகாரம் வாங்க ஆரம்பித்தாங்க, அட்டானமஸ். அப்போது ஒவ்வொரு கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த NPTEL கோர்ஸுக்கு ஒரு கிரெடிட் சிஸ்டம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. NPTELல வந்து இருக்கக்கூடிய தரவுகள் அந்த கோர்ஸினுடைய மாடியூலை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து IIT ப்ரொஃபஸர்ஸ். அவங்களுடைய அந்த வடிவமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் விட அதிக அளவில் செயல்முறைக்கு வந்து வித்திட்டதாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய கல்லூரியில் மாணவர்கள் வந்து NPTEL ஸ்வயம் கோர்ஸை வந்து கற்றுணரணும், அதற்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் இன்டர்னல் மார்க்ஸ் வந்து கொடுக்குறோன்னு நாங்கள் ஒரு அறிக்கைகள் கொடுத்தோம். ஆரம்ப கால கட்டத்தில் வந்து இது நிறைய ஸ்ட்ரகிள் நாங்கள் மீட் அவுட் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் NPTEL ஸ்வயம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கோர்சஸ். இதன் வாயிலாக எங்கள் கல்லூரிக்கு வந்து லோக்கல் சாப்டர் அந்த கிடைச்சிது. இப்போ சப்சிடரியும் கிடைச்சிட்ருக்கு, ஃபண்டிங்ஸும் கிடைக்கிது. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லெக்சரர்ஸ் மட்டும் இல்லாமல் IIT போன்ற கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுடைய அனுபவங்கள் எங்கள் மாணவர்களுக்கு யூடியூப் வாயிலாக கிடைக்கிது. இது வந்து ஒரு பெரும் பங்களிப்பாகவும் அவங்களுடைய நாலேஜ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. சூப்பர் சார். சார், பயோ சிக்னல் ப்ராசஸிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான ரிசர்ச் ஏரியா ரொம்ப முக்கியம்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ பயோமெடிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய அனாட்டமி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹியூமன் அனாட்டமி, ஃபிசிக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸினுடைய செயல்பாடுகள். இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இந்தியாவில் வந்து பெரிய நோய் பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோயினால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானும் வந்து செயல்பாடுகள் குறைஞ்சிட்டு வருது.
ஸோ இதற்காக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இப்போ சமீப காலமாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடற்கூறை பற்றி ஒவ்வொரு மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்கல்லினுடைய செயல்பாடுகள், டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, நூடுல்ஸு, அது இதையும் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதற்கு இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து சாமை, கேழ்வரகு, ராகி எல்லாம் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி உணவு பழக்க முறைகள் வந்து நோய் வந்து இப்போ 50-60 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் பற்றி ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அது குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2வது கிளினிக்கல் இன்ஜினியரிங்னு அடுத்த பகுதி. ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி அது வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து கிளினிக்கல் இன்ஜினியரிங். கிளினிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வேதியியல் கூறுகள். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கூட பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து மூட்டு வலி அப்படிம்பாங்க. ஒன்று வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ கால்சியம் குறைபாடுனால அவங்களுக்கு அந்த மூட்டு வலி வருது. ஸோ இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய இந்த உப்புக்கள், பொட்டாசியம், மேக்னீசியம், இந்த மாதிரி இந்த உடல் மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் குறையில இப்போ வந்து நீரிழிவு நோயினாலேயும் சிறுநீரக பாதிப்பு வந்து ஏற்படும். அல்லது வந்து பிளட்டில் வந்து கொழுப்புகள் மாசுபட்டு இரத்த நாளங்கள் வந்து அடைப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளினிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது டயக்னாஸ்டிக் அண்ட் தெராபியூட்டிக்ஸ். நம்ம உடலில் என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயக்னாசிஸ்ட். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய உடம்புனுடைய டெம்பரேச்சர், அதுக்கு தெர்மாமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், ஓகேங்களா, அந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா துணி காய வைக்கிற கிளிப்பு மாதிரி அது வந்து SpO2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு உடல் வெப்பநிலை மாறுபாடு, இரத்த அழுத்த மாறுபாடு, அவருடைய ஹார்ட்டினுடைய செயல்பாடு, இதை வச்சு அவங்களுடைய உடம்பு கூறு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. டாக்டர்ஸ் இதை கண்டுபிடிப்பதற்கு என்ன யூஸ் ஆகுது, நம்மளுடைய பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு வந்து செயல்படுது. ஸோ இதுக்கு பேர் எல்லாமே டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட். இப்போ ஹார்ட் இதய துடிப்பை வச்சு தெரியணும் அப்படின்னா ECG, மூளையினுடைய செயல்பாடு பற்றி தெரியணும்னா EEG, கண்ணுடைய செயல்பாடு பற்றி தெரியணும்னா எலக்ட்ரோ ஆக்லோகிராம், எலக்ட்ரோ ரெட்டினோகிராம், நம்ம மசிலில் ஏதாச்சும் கான்ட்ராக்ஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரோ மயோகிராம், காதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுருச்சுன்னா ஃபோனோ கார்டியோகிராம், இது போன்ற எண்ணற்ற பயோமெடிக்கல் கருவிகள், பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்கிறோம். அதுக்கடுத்து சென்சார்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து எப்படி எங்கே போகிறோம், எவ்வளோ தூரம் நடக்கிறோம், நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய கை கடிகாரம், ஸ்மார்ட் வாட்ச், இதில் 6 விதமான சென்சார்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு சிறிய வாட்சில் 6 விதமான சென்சார். நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ கலோரி வந்து எரியூட்டப்பட்டிருக்கு, உங்களுடைய இதய துடிப்பு என்ன, இரத்த துடிப்பு என்ன, இதை அனைத்துமே வந்து செயல்முறையாக உங்களுக்கு கை கடிகாரத்திலே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதற்கு கூடுதலாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாறுபாட்டுகளை கூட இந்த ஸ்மார்ட் வாட்சில் கண்டறியறதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் மூலிமா பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாமே டயக்னாஸ்டிக். அதுக்கு அடுத்து தெராபியூட்டிக்ஸ், இந்த நோயை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இதயத்தில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஃபேஸ் மேக்கர், உள்ளுக்குள்ளேயோ அல்லது வெளியிலோ ஒரு சிறிய அளவில் ஒரு பேட்ரி வச்சு அந்த இதய துடிப்பை வந்து சரிப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் மேக்கர், இன்டர்னல் ஃபேஸ் மேக்கர், எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மேக்கர்ஸ் வச்சுருக்காங்க. இன்சுலின் பம்ப்பு, ஆட்டோமேட்டிக்காக கணையத்தில் வந்து இன்சுலின் சரியாக சுரக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பம்ப்பு வச்சு அது மூலிமா அந்த குளுக்கோஸ் லெவல் மாறுபாட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து தெராபியூட்டிக்ஸ் முறைகள். அல்லது இப்போ நம்ம ஆர்த்தோவில் வந்து கால் உடைஞ்சிருச்சு, உள்ள பிளேட்டு வச்சு பண்ணுறோம், இதுக்கெல்லாம் வந்து தெராபியூட்டிக்ஸ். ஸோ டயக்னாஸ்டிக் எப்படி வந்து நோயை வந்து கண்டுபிடிப்பது, தெராபியூட்டிக்ஸ் அந்த நோயிலிருந்து நம்மளை எப்படி தீவிரப்படுத்துது. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல்ஸ், ஓகே, மெடிக்கேஷன்ஸு. ஸோ எந்த நோய்க்கு என்ன மாதிரி மருந்துகள் வந்து உட்கொள்ளணும், என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோமெடிக்கலில் வரக்கூடிய ஒரு பகுப்பாய்வுகள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ இருக்க மாணவர்கள்லாம் ரிசர்ச்னாலே பயப்படுறாங்க, அந்த பயத்தை எப்படி உடைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ரிசர்ச் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, தேடல் முக்கியம். தேடல். இப்போ நம்ம வந்து நம்மளையே அறியாமலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ்
அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது. ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டா அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அந்த 30 செகண்ட்ஸில் எதையோ பார்ப்பதற்கு இது போன்ற ஆராய்ச்சிகள் வந்து எல்லா இடங்கள்லையும் அனைத்து நாடுகள்லையுமே வந்து போயிட்டுருக்கு. இந்தியாவில் இன்றைக்கி எண்ணற்ற ஆராய்ச்சிகளுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகமும் சரி. ஸோ இதில் வந்து அந்த தேடுதல்கள் தான் முக்கியம். சர்ச் அதுதான் ரீசர்ச். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒருத்தர் ஏதோ ஒரு தகவல் வந்து பண்ணியிருப்பாங்க, அதிலிருந்து சிறு மாறுபாடு. இப்போ இந்த மைக்கு இப்படி இருக்குது, இந்த வடிவமைப்பில் இருக்குது, இதில் வேறு ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயர் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம மொபைலே வச்சுருக்கோம், சாம்சங் இருக்குது, ஓப்போ இருக்குது, ஓகேங்களா, ரெட்மி இருக்குது, எல்லாமே பேசுது, ஃபோட்டோ எடுக்குது, ஸ்டோர் பண்ணுறோம். பட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் மாறுது, கொஞ்சம் சிறு மாறுபாடு. ஓகேங்களா? அதில் பெயர்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கி சந்தைப்படுத்துகிறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுமே அவங்களுக்கான தேடுதல்கள் வேணும், அந்த துறை சார்ந்த தேடுதல்கள் வேணும். ஓகேங்களா? அது வந்து நாலேஜ், ஸ்கில்ஸ், இந்த ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து சிறந்த ஆராய்ச்சியாளராக வர முடியும். சூப்பர் சார். சார் 60க்கும் மேற்பட்ட யூஜி அண்ட் பிஜி ப்ராஜெக்ட் சார் நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு மிகவும் பெருமையாக தோணின ஒரு ப்ராஜெக்ட்னா என்னது சார்? ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ரேஷன் கார்டு, ரெண்டாவது எலிஃபண்ட் ப்ரிவென்ஷன், மூணாவது இந்த பயோமெடிக்கலில் ஹெச்ஐவி இது பண்ணியிருக்கோம், நாலாவது இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் அப் ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து சீவுவாங்க. இப்போ நொங்குவோ அல்லது இளநீரோ வந்து நம்ம சாதாரண ஒரு லேமேன், வழிப்போக்கர்கள் யாரும் வந்து சீவி சாப்பிட முடியாது. அந்த நொங்கு விற்கிறவங்க மட்டும்தான் கரெக்டாக சீவி அதுக்கப்புறம் அந்த 3 கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு நொங்கு வந்து நம்ம நோண்டி சாப்பிட முடியும். இப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த பல்ப்பை வந்து நோண்டாமையே டைரெக்டாக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக டிஎஸ்டி 2.5 lakhs ஃபண்டட் வாங்கியிருக்கோம். இது வந்து செல்வமுருகன், தினேஷ் போன்ற மாணவர்கள்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பேட்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ், இன்குபேஷன் கல்ச்சர்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களா? மிக மிக முக்கியம், அத்தியாவசியமாக. ஏன்னா இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங். கண்டிப்பாக கலை அறிவியல் படித்த மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட திறன் இருக்கும். கூடுதலாக வந்து பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க அதிக அளவில் ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க. சார், இண்டஸ்ட்ரி கனெக்ட் இல்லாமல் என்ஜினியரிங் எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகுமா? அண்ட் இப்போ உள்ள காலேஜஸில் என்ன மாதிரியான மாற்றம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய கால சூழலில் வந்து இண்டஸ்ட்ரி கனெக்டட் வந்து மிக மிக அத்தியாவசியம். இண்டஸ்ட்ரி கனெக்டட் இல்லாமல் உன்னி வந்து கல்லூரிகள் வந்து செயல்படவே முடியாது. அதனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாணவருமே இப்போ இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், இனிமேல் வரக்கூடிய அந்த இப்போ வந்து எல்லாமே ஏஐசிடி, NAC, NBA எல்லாமே ஒரு குடையின் கீழே வரப்போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து எம்பிபிஎஸ் படிக்கையில் 4 வருஷம் கல்லூரியில் பயின்ற பின் ஓராண்டு ஹவுஸ் சர்ஜனாக இருக்காங்களோ அதுபோல பொறியியல் கல்லூரி மாணவர்களும் 2 ஆண்டுகள் படித்த பின்பு ஒவ்வொரு பருவத்திலுமே தொழிற்சாலைகள் சென்று அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து கற்றுணர வேண்டும். கம்பல்சரி ஃபைனல் இயரில் 6 மாத கால அளவாவது தொழில் நிலையத்திற்கு சென்று அல்லது கார்ப்பரேட் கம்பெனிக்கு சென்று அங்கு செயல்படக்கூடிய தகவல்களும் அங்கு எப்படியெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுணர வேண்டும். இனி வருங்காலத்தில் பொறியியல் கல்லூரி தொழில் கல்வியோடு இணைஞ்சு தான் இருக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, மாணவர்கள் செய்கிற மிக காமனான மிஸ்டேக் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து நம்மளுடைய அண்ணா சமுதாய வானொலி வாயிலாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்று என்னென்னா, வரக்கூடிய +2 பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ், ஹெக்ஸாவேர், டிசிஎஸ், சிடிஎஸ், ஜோஹோ போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த தகவல்கள் வந்து தெரிவதில்லை. இந்த அரசு பள்ளி மாணவர்களும் ஆகட்டும், தனியார் பள்ளி மாணவர்களாகட்டும், தங்களுடைய கல்வி, அந்த பள்ளி கல்வியில் குறைந்தபட்ச மதிப்பெண் 70% மேல் எடுக்கணும். ஓகேங்களா? 70% மேல் எடுத்தால் மட்டுமே தான் இது போன்ற சாஃப்ட்வேர் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
அது வந்து நம்ம பள்ளி கல்வியிலேயே போதிக்க வேண்டும். ரெண்டாவது, சிட்டி பேஸ்டு ஸ்கூல்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆங்கில புலமை. பட் ரூரல் ஸ்கூல்ஸில் வந்து அது கொஞ்சம் குறைபாடாக இருக்குது. ரெண்டாவது வந்து பள்ளிக்கு முடித்து கல்லூரி வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் யாருமே பயன்படுத்துறதில்லை. ஒவ்வொரு மாணவர்களுமே சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், இப்போ நான் முதல்வன் வாயிலாகவோ அல்லது தனியாகவோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒரு 2-3 சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வாங்கியிருக்கணும். ஆங்கில பேச்சாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இன்னர் பர்சனாலிட்டியும் முக்கியம். இன்றைக்கி வந்து இந்த டாலரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. கேட்டால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, 48 சப்ஜெக்ட் நான் படிக்கணுமா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படித்து தான் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மாணவர்கள் பேசுகிறாங்க. பட்டு படித்து தான் ஆகணும். ஸோ அது பேசிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அனைத்து பாடங்களையும் முறையாக கற்று இன்றைக்கி தேவையான இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வளர்த்து கொண்டால் மட்டும்தான். இப்போ வந்து பொறியியல் படித்தாங்க, மீம்ஸில் பார்ப்போம், இவங்க வந்து வேற ஒரு சம்மந்தமே இல்லாத துறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அனைவருக்குமே வேலை வாய்ப்பு நிறைந்து இருக்குது. அந்த மாணவர்கள் தங்களுடைய திறன்களை, தனது துறை சார்ந்த திறன்களை வளர்த்து கொண்டால் வேலை வாய்ப்புகள் நிச்சயம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க், ஸ்கில் ரெண்டுமே முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ இப்போது பெஸ்ட் பிரின்சிபல், பெஸ்ட் ரிசர்ச்சர், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார். சார், இவ்வளோ விருதுகள் கிடைக்க காரணமாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்கிறது என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். ரெண்டாவது, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், என்னுடன் பணிபுரிந்த சக ஆசிரியர்கள், என்னுடைய மாணவர்கள். இது மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி ஒவ்வொரு முறையும் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனைத்து நிகழ்வுக்குமே வந்து பங்களிப்பு செய்ததுக்கு என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நன்றி. ஏன்னா என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. காலேஜ் எந்த இதுக்கும் வந்து ஃப்ரீ ஹேண்டாக விட்டதுனால தான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது, ஒவ்வொருனையும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பங்களிப்பாக செஞ்சோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினதுக்கு அண்ணா சமுதாய வானொலியில் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றிம்மா. சார், ஒரு மாணவன் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து எல்லா கல்லூரிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்குது. நாங்கள் ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்சி சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸினுடைய அசோசியேஷனோ அல்லது ஒரு ப்ரோக்ராமோ இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். யார் நீங்கள் வாலண்டியராக வர்றீங்க அப்படின்னு கேட்கல, யாருமே முன்னெடுப்பு எடுத்து வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் 1-2 பேர் வர்றாங்க. அந்த முன்னாடி யார் அந்த வாலண்டியர் இன்வால்மெண்ட்டோடு வர்றாங்களோ அவங்க நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரி, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரி, கேட்டுட்ருக்கக்கூடிய நேரில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரி, யார் அந்த முன்னெடுப்பாக எடுத்து அந்த வாலண்டியர் இன்வால்மெண்ட்டோட தன்னார்வலர்களாக வர்றாங்களோ அவங்க வந்து லைஃப்பில் நிறையா சக்சீட் ஆகிட்டு வர்றாங்க. அல்லது ஒரு சிலருக்கு வந்து தயக்கங்கள் வந்து நிறையா இருக்கும். நம்ம போயிட்டு ஏதாச்சும் சொல்லுவோம். தயவு செஞ்சு தயக்கங்கள் உடைத்தெறிய வேண்டும், தடைகளை உடைத்தெறிய வேண்டும். மாணவர்கள் கம் ஃபார்வர்டு. அப்படி வர்ற பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மென்டாரிங் வந்து அந்த ஆசிரியர்களால் செய்ய முடியும். அவர்களை வந்து ஒரு தலைமை பண்போடு வர வைக்க முடியும். அதற்கு வந்து மாணவர்கள் தான் முன்னெடுப்பாக வர வேண்டும். வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியர்களால் அந்த ஒரு மாணவனை ஒரு நல்ல மாணவராக உருவாக்க முடியும். கண்டிப்பாக சார். சரி, இப்போது இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிற நிறைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு நல்ல அறிவுரைனா என்னவாக இருக்கும் சார்? நல்ல அறிவுரை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ எல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏஐ எல்லாமே கொடுத்தாலும் ஆசிரியர்களுடைய ஏஐ அப்படிங்கிற அந்த சவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து வகுப்பு அறையில் உட்காந்து அந்த கல்விகளை வந்து முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து கற்றுக்கொண்ட கல்வியை வந்து செயல்முறையை வடிவமைக்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா சின்ன எக்ஸிபிஷனில் எக்ஸிபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பல்வேறு கல்லூரிகளோடைய ஒரு இணைப்புகள் கிடைக்கும், பல தரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணணும். கண்டிப்பாக 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டில் ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளில் வந்து ஒரு 6 மாத கால அளவு இன்டர்ன்ஷிப் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆங்கில மொழி மட்டுமல்லாமல்
ஜெர்மன். இப்போ அதனால தான் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலேஷன் 2025 ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். அனைத்து மாணவர்களுமே இந்தி மற்றும் ஜாப்பனீஸ், ஓகேங்களா, ஜெர்மன் போன்ற பன்னாட்டு மொழிகள் வந்து ஏதாவது ஒரு மொழிகள் கற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்து வேலைவாய்ப்பு பெறுபவர்களாகவும் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில் முனைவோராகவும் வர்றதுக்கு அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெண்கள் சமுதாயத்திற்கும் நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் அதுக்கு இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அதிகாரியோ அல்லது என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சிலையோ அணுகுனாங்க அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் என்னையும் எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டால் அதற்கான வழிகாட்டுதல் செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். நன்றி சார். சார், இப்போ ஏஐ பற்றி பேசுனீங்க. பயோமெடிக்கல் துறையில் வந்து ஏஐ வந்து உபயோகமாக இருக்கா? அதே மாதிரி ஏஐனால் வேலைவாய்ப்பு குறையுமா பயோமெடிக்கல் துறையில்? வேலைவாய்ப்புகள் ஏஐனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு டூல் தானே ஒழிய இதை எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சூப்பர் பேஸ்டு லேர்னிங் அதுக்கு கண்டிப்பாக மனிதனுடைய செயல்பாடு முக்கியம். அதனால் ஏஐனால் எந்த விதமான வேலைவாய்ப்புகள் குறைவதற்கு வாய்ப்பில்லை. ஏஐ வந்து இன்றைக்கி அனைத்து துறையிலையும் வியாபித்து இருக்குது. இப்போ ஏஐ எல்லாம் முன்னே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துடுச்சு. மொபைல் என்றைக்கு வந்துச்சோ கூகுள் மேப் நேவிகேஷன்லேருந்து ஏஐனுடைய பங்களிப்பு அதிகம். ஸோ அந்த ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்ஜரியிலிருந்து ரொபாட்டிக் சர்ஜரி, மூன்று மாட்டு அறுவை சிகிச்சை அனைத்துக்குமே வந்து ஏஐ மற்றும் ரொபாட்டிக்ஸினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து டாக்டர்ஸ் வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏஐ ரொபாட்டிக்ஸ் பேஸ்டு ஏஐ வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொடுக்குற அளவுக்கெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி நிறையா திரைப்படங்கள் வாயிலாக அதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஏஐனால் அதிகமான வேலைவாய்ப்புகள் தான் உருவாகும். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து திறன்களை வளர்த்துக்கொள்ளணும். சூப்பர் சார். சார், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி அதை படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்? வேலைவாய்ப்புகள் வந்து 4 துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3லேருந்து 5 பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 80 கல்லூரி மட்டும்தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தனியார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்லூரிகள் வந்து 80க்கு மேற்பட்ட கல்லூரி நிறுவனங்கள் மட்டும்தான் பயோமெடிக்கல் கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸில் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், புது புது கருவிகளை உண்டு பண்ணுவது. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் இன் சைஸு, எஃபிஷியன்சி வந்து 100% ப்ரிசிஷனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரெண்டாவது சேல்ஸ். இது வந்து டாக்டர்ஸ்கிட்ட போய் எடுத்து பேசணும். ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பயோமெடிக்கல் நாலேஜ் இல்லாத மாணவர்களால் அதை போய் விற்க முடியாது. ஸோ பயோமெடிக்கல் தெரிந்த மாணவர்கள் மட்டும்தான் போய் கொடுக்க முடியும், சேல்ஸுக்கு கொடுக்க முடியும். சேல்ஸ் பண்ண பின்னாடி அது சர்வீஸ் ட்ரபுள் ஷூட்டுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்க முடியும். அடுத்து பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்க முடியும், சேல்ஸில் இருக்க முடியும், சர்வீஸில் இருக்க முடியும். அதுக்கடுத்து பயோகெமிஸ்ட், இந்த பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த லெபார்ட்டரியிலையும் வேலைவாய்ப்புகள் வியாபித்திருக்கு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணணும் சார்? அரசு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக ஆங்கில நாளிதழ்களை வந்து படிக்கணும். இப்போ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே நூலகங்கள் இருக்கும். தமிழ் நாளிதழ் மற்றும் ஆங்கில நாளிதழ் கண்டிப்பாக அங்கே அந்த பள்ளிக்கு வரும். அப்படி அந்த பள்ளிகளுக்கு வரையில் ஆங்கில ஆசிரியர்களை கொண்டு தினமும் ஒரு 10 வேர்ட்ஸ் அது தேர்ந்தெடுத்து அது மூலிமா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களுடைய ஆங்கில புலமையை வளர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியாக ஆங்கில புலமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி, அதுக்கப்புறம் ஆங்கில செய்திகள், நியூஸ் சேனல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில புலமைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆங்கிலம் அப்படிங்கிறது மொழி
அது வந்து கம்யூனிகேட்டிவ்ல இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் யாரும் எதிர்பார்க்கல. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய நம்ம கற்றுணரணும். அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாய்மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கணும். அது இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப அதிக அளவில் ஆங்கில புலமைகள் வேணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டாவே போதுமானதாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஆங்கிலம் கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறது பேச்சு வழக்கில் தான் அது வரும். ஒவ்வொருத்தரும் அங்கே சக மாணவர்களோடையோ சக ஆசிரியர்களோடையே வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு பயந்தோம் அப்படின்னா கற்றுணர முடியாது. அது வந்து டோன்ட் கேர் அப்படிங்கிற பாலிசியில் கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்வின்னோட நம்ம வர முடியும். சூப்பர் சார். சார், நீங்கள் கடந்து வந்த பாதையில் மிக மகிழ்ச்சியான தருணம்னு என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி மிக கடினமான தருணம்னு என்ன சொல்லுவீங்க சார்? மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறது, நான் டாக்டர் ஜே குமார் அவர் தான் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர், எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் பொறியியற் கல்லூரியில். அவர் வந்து கல்லூரி முதல்வராக வரையில் பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள், எல்லாரும் செய்யக்கூடிய அந்த பணிவிடைகள்லாம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். ஸோ நம்மளும் வந்து ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் ஆகணும், குறிப்பாக அந்த கல்லூரியில் அந்த ப்ளூ சேரில் உட்காரணும் அப்படின்னு தான் இருந்து எல்லாத்தையுமே வந்து அதற்கு காரணம் அதான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக தோழர்கள் அவங்களுடைய இதுதான் வழிகாட்டுதல். அதை வந்து ஒரு ஃபேசினேட்டாக எடுத்து அந்த கல்லூரிலேயே அந்த சேரில் உட்கார்ந்த தருணம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ரெண்டாவது வந்து மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய பெண் குழந்தைகள். எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. பட் என்னுடைய 2 பெண் குழந்தைகளும் வந்து இன்றைக்கி நல்ல முறையில் படித்து வர்றாங்க. நானும் எனது மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா உடல் தானம் பண்ணியிருக்கோம். எங்களுடைய உடல் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து ஒப்படைச்சிருக்கிறோம். இதெல்லாமே ஒரு மகிழ்ச்சியான தருணம். என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது என்னுடைய மனைவி. ஓகேங்களா. சோகமான தருணம், நான் ஆக்சுவலாக 9th ஃபெயிலுங்க. 9th ஒரு சந்தர்ப்ப சூழலில் 9th ஃபெயில் ஆகிட்டேனா அல்லது ஃபெயில் ஆக்கப்பட்டனா அப்படிங்கிறது இன்றைக்கும் விடை தெரியாத ஒரு முடிவு. அப்போ வந்து நான் தற்கொலை முயற்சிக்கு போயிட்டேன். தற்கொலை முயற்சி போய் என்னுடைய உடம்பில் வந்து நான் தீ பற்ற வச்சிட்டேன். பட் என்னுடைய தாயார் தான் அதை அணைச்சிட்டு இது வந்து ஒரு முடிவு கிடையாது, நம்ம சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னாங்க. என்னுடைய தாய் இவ்வளவு தூரம் நான் அந்த பயணிப்பதுக்கு காரணம் வந்து அந்த தருணத்தில் என்னை காப்பாற்றி இன்றைக்கி இந்த பொசிஷனில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறேன் அப்படின்னா என்னுடைய தாய் தான் அதற்கு முழு காரணம். ஏன்னா ஒவ்வொருவருமே எல்லா இடத்திற்குமே கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பாக எல்லா நேரங்களையும் வெற்றி வாய்ப்புகள் கிடைத்திராது. தோல்வி வரும்பொழுது தோண்டு விடாமல் நம்ம வந்து பயப்படாமல் அடுத்தது என்ன அப்படின்னு நகர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த வெற்றி காத்திருக்கு. தோல்வி அப்படிங்கிறது ஒரு கமா தான், முற்றுப்புள்ளி கிடையாது. அடுத்த ஆரம்பம் நமக்கு ஒரு வெற்றி புள்ளியாக அமையும். ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார். நன்றி. தேங்க்யூ சார். இப்போ நம்ம அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ கேட்டுட்ருக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஊக்க உரைனா என்ன சார்? ஊக்க உரை அப்படிங்கிறது எல்லாரும் திரும்பவும் சொல்கிறது, மாணவர்களாகட்டும் பேராசிரியர்களாகட்டும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கேற்ப நம்மளுடைய திறன்களை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லை, இந்த அண்ணா சமுதாய வானொலி வாயிலாக எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு மரமாவது அனைவரும் வளர்க்க வேண்டும். எனது கல்லூரிலையும் சரி, நான் எங்கள் குடும்பத்தாரும் சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த மண் வளம் காக்க மரம் வளர்க்க வந்து நாங்கள் நிறையா முன்னெடுப்புகள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஏஐசிடி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஒரு மாணவன் ஒரு மரம் இந்த செயல் திட்டத்தை வந்து நாங்கள் முறையாக செயல்படுத்திட்டு வரோம். எங்கள் கல்லூரியில் வந்து கண்டிப்பாக ஒரு மாணவன் அவருடைய பிறந்த தினத்திலேயோ அல்லது பெற்றோர்களுடைய திருமண நாளிலேயோ கண்டிப்பாக ஒரு மாணவன் ஒரு மரம் வளர்த்தி அதை வந்து ஜியோ டேக் ஃபோட்டோ எடுத்து அந்த வகுப்பாசிரியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். மரம் மட்டும் வளர்த்தா மட்டும் போதா, சும்மா நட்டுட்டோம் அன்னையோடு முடிஞ்சதுன்னு விடாமல் அதை வந்து முறையாக பராமரிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு வரோம். இதற்கு வந்து என்சிசி ஆஃபீஸர்ஸ், என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, ஈகோ கிளப் போன்ற அந்த கிளப் வாயிலாக அதை தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணிட்டு வரோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் மாதம் வந்து ஒரு 4 மரமாவது, ஆளுக்கு ஒரு மரம்
அப்படிங்கிறத வந்து மரம் வளர்த்தி வரோம். ஒவ்வொரு இடமா போயிட்டு ஒரு மரக்கன்று நட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் பராமரிப்புகளையும் நாங்கள் வந்து மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுடைய ஊர் பகுதியில். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி காசு வாங்கி சாப்பிட்ருக்கோம். கூடிய விரைவில் சுவாசிப்பதற்கும் நமக்கு வந்து காசு தேவைப்படலாம். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அனைவருமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக விடுப்பது, அனைவரும் ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும், மண் வளத்தை காக்க வேண்டும். செல்லை நோண்டாமல் மண்ணை நோண்டி மனம் வரப்போம், மண் வளம் காப்போம். ஸோ அண்ணா வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி சார். சார், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து உங்களோட வாழ்க்கை அனுபவங்களையும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டை பற்றின எங்களோட நிறைய சந்தேகங்களையும் தீர்த்து வச்சதுக்கு, தெளிவாக எங்களுக்கு விளக்கியதுக்கும், நிறைய இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு, அப்புறம் உங்களோட லைஃப் உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சார். மிக்க நன்றி சார். நம்மளோட நேயர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். நேர்களை மீண்டும் அடுத்த நட்சத்திர நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசங்கரி மற்றும் சந்தியா. தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.